ஸோ காரைக்குடியிலேருந்து ஆரம்பித்த உங்கள் பயணம் இப்போது டாவோஸ் வரை போயிருக்கு. டாவோஸ் தாண்டி நீங்கள் இருக்கிறது டெலாஸ்ன்னு நினைக்கிறேன். நீங்கள் இருக்க டாலஸ் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஊர். அங்கேருந்து தான் இந்த மஹிந்திராவுக்கான பல விஷயங்கள் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இந்த பயணத்தை பற்றி ஒரு சின்ன ஒரு சுருக்கமாக எங்களுக்கு ஒரு முன்னுரை கொடுக்க முடியுமா? தேங்க்யூ ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. அண்டு இது வந்து நம்ம யூஎஸ்க்கு நான் போனது 1999. அதுக்கு முன்னாடி நம்ம கற்றுக்கிட்டது வளர்ந்தது எல்லாமே தமிழ்நாட்டில் தான். அதில் வந்து எனக்கு என் கேரக்டர் டெவலப்மெண்ட்டில் ஒரு பெரிய பங்கு வந்து எங்கள் கிராண்ட்ஃபாதர் ஆயவுட் ஐயான்னு சொல்லுவோம். ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னேறினாங்க, பல பிஸ்னஸ் பண்ணாங்க. நாங்கள் எல்லாம் அவங்க வளர்ச்சியை பார்த்துக்கிட்டே வளர்ந்தோம். அப்போ நம்ம கற்றுக்கிட்டது வந்து 2 விஷயம். ஒன்று வந்து வார்த்தை கொடுத்துட்டா மாறக்கூடாது. 2வது நீங்கள் யாருக்காவது செக்கு கொடுத்துட்டா அந்த செக்கு பவுன்ஸ் ஆகக்கூடாது. பவுன்ஸ் ஆனால் யூனோ இட்ஸ் ஆஸ் குட் அஸ் யுவர் டெட் அப்படிங்கிற ஒரு இது 2ம் ஆழமாக பதிஞ்ச தாட்ஸ். நம்ம அமெரிக்கா போகும்போது எனக்கு ஒரு யோசனை, ரொம்ப லீகலிஸ்டிக் கண்ட்ரி, இதெல்லாம் அப்ளை ஆகுமா அப்படின்னு ஒரு யோசனை. இப்போ வந்து 25 வருஷத்துக்கு மேலே ஆச்சு அமெரிக்கா போய். உலகத்தில் நிறைய கண்ட்ரிக்கு ட்ராவல் பண்ணியிருக்கோம். உலகத்தில் இருக்கவங்க நிறைய பேரோட பிஸ்னஸ் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து 40% ஆஃப் த கஸ்டமர்ஸ், இப்போ எங்கள் கஸ்டமர்ஸ் வந்து எல்லாம் என்னோட ஒரு 10 வருஷம் இருந்திருக்காங்க. அட்லீஸ்ட் $10s of millions of பிஸ்னஸ். எல்லாரோடையும் 2 விஷயம் முக்கியம். ஒன்று வந்து நம்ம எது பண்ணாலும் உலக அளவில் வேர்ல்ட் கிளாஸ் சர்வீஸ், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம பண்ணுற தொழிலில் வேர்ல்ட் கிளாஸாக இருக்கணும். அதுக்கு கீழே வந்து அந்த ஃபவுண்டேஷன், ட்ரஸ்ட்டுன்ற ஃபவுண்டேஷன், நம்பிக்கை. அதான் அந்த நம்பிக்கை வந்து வார்த்தை கொடுத்தா மாற மாட்டாங்க அப்படின்ற நம்பிக்கை. இதை நம்ம பில்ட் பண்ணிட்டா நம்ம கஷ்டமான டயத்தில் கூட நம்ம கஸ்டமர்ஸ் நம்மளை பார்த்துக்குவாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு ஒரு கஷ்டமான டயத்தில் நம்ம அவங்களுக்கு பக்கத்துணையாக இருக்கணும். இது வந்து ரொம்ப சிம்பிளான விஷயம், பட்டு ரொம்ப இம்பேக்ட்ஃபுல் பிஸ்னஸ் வேர்ல்டில். சொல்கிறது சுலபம், கடைபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். கண்டிப்பாக. ஏன்னா இது எப்படின்னா, நம்ம வார்த்தையை கொடுத்துட்டோம். நம்ம வார்த்தை வந்து நம்ம எம்ப்ளாயீஸ்ட்டு சொல்கிறோம், கஸ்டமர்ஸ்ட்டு சொல்கிறோம். இது வந்து நம்ம அவங்க முன்னாடி பேசுகிறது ஒன்று, ஆனால் நம்மளா வேற மாதிரி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோன்னு வச்சுக்கோங்க. தனிப்பட்ட முறையில் அதை ஃபாலோ பண்ணால் அதை கவனிப்பாங்க எல்லாரும். அது ஒரு ராங் எக்ஸாம்பிளை செட் பண்ணோம் இல்லையா? அதே மாதிரி நம்ம மாத்திரம் இல்லை, நம்ம ஆர்கனைசேஷனில் இப்போ ஒரு 40,000 பேர் இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அதில் வந்து யாருமே அந்த தப்பு பண்ணக்கூடாது. அதனால தான் இந்த கல்ச்சர் ரொம்ப இம்பார்ட்டண்ட்.